இன்றைக்கு செம்மணி புதைகுழு குழி விவகாரம் நீதிமன்றத்திலே கூப்பிடப்பட்டது. அந்த வேளையிலே குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒரு அறிக்கையையும் யாழ் பல்கலைக்கழக சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் அவர்கள் ஒரு அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள். பேராசிரியருடைய அறிக்கையிலே செய்யப்பட்ட ஸ்கேனர் பாவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்னும் குறைந்தது 8 வார காலத்துக்கு மேலதிக அகழ்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அது சம்பந்தமாக நீதவானவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய ஒழுங்குகள் செய்யுமாறும் கட்டளையிட்டிருக்கிறார். யாழ் சட்டத்தரணிகள் சங்கம் நீதிமன்ற அனுமதியை கோரி சட்டத்தரணிகளை இங்கே மேற்பார்வை செய்வதற்கு அனுமதி பெற்றிருந்தது தெரிந்தது. அந்த வகையிலே அங்கே 2 தடவைகள் நான் சென்றிருந்தேன். அதன் அடிப்படையிலே மன்றிலே இன்றைக்கு சில விடயங்களை மன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது, ஒரு மரண விசாரணை, இது ஒரு மரண விசாரணையாகத்தான் இது நிகழ்கிறது. எங்களுடைய குற்றவியல் நடவடிக்கை கோவிலே இப்படியான ஒரு விடயத்துக்கென்று சட்ட ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. ஆகையினாலே ஒரு உடல் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக ஒரு மரண விசாரணையாகத்தான் மாறுகிறது. அதனால்தான் நீதவான் அந்த மரண விசாரணையை நடத்துகிறார். எந்த மரண விசாரணையிலேயும் மிகவும் முக்கியமான விடயம் அந்த உடல் யாருடையது என்ற அடையாளப்படுத்துதல் தான் பிரதானமான நோக்கமாகவும் இருக்கும். ஆகவே அகழ்வு பணிகள் நடைபெறுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதனை அடையாளப்படுத்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சட்ட வைத்திய அதிகாரி இன்னொரு விடயத்தையும் அன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இங்கே இருக்கிறவர்களுக்கு நிபுணத்துவம் இல்லை என்றெல்லாம் போலியான செய்திகள் ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. அது பற்றின முறைப்பாடும் நேரடியாக எழுத்து மூலமாக செய்யுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அகழ்வு பணிகளிலே நிபுணத்துவம் இருந்தாலும் அடையாளப்படுத்தலிலே இந்த நாட்டிலே நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் என்கின்ற சமர்ப்பணத்தை நான் முதலிலே செய்தேன். அதற்கு சான்றாக மன்னார் மாத்தளை போன்ற விடயங்களிலேயும் சான்று பொருட்கள் முதலிலே வெளியே அனுப்பப்பட்டன.